உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேடியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவாய நம. தர்மயாதீனத்தின் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாசியோடு கற்றறிந்த தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில் எம்பெருமானின் திரு விளையாடர் லீலைகளை சிவ லீலாவாக உங்களுக்கு வழங்கவிருக்கும் செங்காலிபுரம் தாமோதர தீட்சிதர் அவர்களோடும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய சிவனடியார் மூத்த வழக்கறிஞர் வள்ளிநாயகம் அவர்களோடும் இங்கு இருக்கக்கூடிய ஆண்டோர்கள், தமிழ் சான்றோர்கள், சிவனடியார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திருமுறை திருநாள் ஆகிய இன்று உங்களோடு இந்த விழாவிலே எனது சிறு உரையை வழங்கும் வாய்ப்பை வழங்கிய எம்பெருமானுக்கும் சன்னிதானம் அவர்களுக்கும் வணக்கங்கள். அகண்ட பரிபூரணங்களை உள்ளடக்கிய ஆனந்த பரம்பொருள் சிவம், பரவெளி சிவம். அந்த சிவத்தை உள்ளடக்கிய நெறி சிவநெறி, அதுவே தமிழ் நெறி. அந்த நெறிகளை சார்ந்து இந்த உலகம் உய்ய தரும் வண்ணம் இந்த உலகம் சார்ந்த உயிரினங்கள் தம்மை உணர்ந்து தாம் உருவாகி தன்னில் அடங்கி தன்னை விலக்கி இறையனும் ஆனந்த பெருவெள்ளத்திலே அவிழும் அற்புதத்தை வழங்கிய திருமுறைகள் மானுடம் உய்வதற்கெனவே வந்ததாக கொள்ளலாம். திருமுறைகள் சார்ந்த விஷயங்கள் பக்தியை மட்டுமே முன்னிறுத்துவதாக எண்ணினால் அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. உயிரினங்கள் சார்ந்த, வாழும் வாழ்க்கை முறைகள் சார்ந்த, மேன்மை சார்ந்த, ஞானம் சார்ந்த, உண்மை சார்ந்த, தேடல் சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கி மானுட வாழ்வை எடுத்து செல்லும் வழிமுறைகளுக்கான அற்புதங்கள் திருமுறைகள் என்று சொன்னால் அது மிகை அல்ல. 19ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு இலக்கிய சாறுகளை உள்ளடக்கி உலக பரப்பிலே இலக்கியங்கள் சார்ந்த, வாழும் வழிமுறைகள் சார்ந்த, ஞானம் சார்ந்த விஷயங்களை பற்றிய பதிவுகள் பெருமளவிலே வெளியிடலாயின. பல்வேறு நாடுகள் சார்ந்த அறிஞர்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை, தாங்கள் அறிந்த விஷயங்களை பதிவு செய்து அவைகள் அத்தனையுமே அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட விஷயங்களாக உலக பரப்பிலே பதிவு செய்தார்கள். பதிவு செய்யப்பட்ட படைப்புகளின் தரம் நோக்கி, தரம் ஒட்டி உன்னதமான பரிசாக அறியப்படக்கூடிய நோபல் பரிசு போன்றவை பலருக்கும் வழங்கப்பட்டன. வாழும் வாழ்க்கை திறம் சார்ந்த விஷயங்களாக பதிவு செய்யப்பட்டு உலக அரங்கிலே அங்கீகாரம் பெறப்பட்ட விஷயங்கள் ஒரு மொழியிலும், ஒரு மண்ணிலும், ஒரு கலாச்சாரத்திலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெள்ள தெளிவாக மானுடம் உய்ய தரும் வகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நோக்கி பார்த்தோமேயானால் அந்த மொழி தமிழ் மொழி, அந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம், அந்த மண் தமிழ் மண். களப்பிரர்களுடைய ஆட்சிக்கு முந்தைய தமிழகம், களப்பிரர்களுடைய ஆட்சியிலே இருந்த தமிழகம், களப்பிரர்களுடைய ஆட்சிக்கு பின் வந்த தமிழகம், சைவம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோமேயானால் களப்பிரர்களுக்கு முன்பு இருந்தவை எத்தகைய விதத்திலே தமிழின் மாண்பை, தமிழகத்தினுடைய சிறப்பை, சமயத்தினுடைய மேன்மையை கொண்ட வாழ்க்கை சார்ந்த விஷயமாக இருந்திருக்கிறதோ
கழப்பர்களுடைய ஆட்சி காலத்தில் அவை அனைத்துமே ஒடுக்கப்பட்டு தமிழ் சார்ந்த, சமயம் சார்ந்த, மேன்மை சார்ந்த விஷயங்களுக்கான இடம் இல்லை என்ற ஒரு நிலை நிறுவப்பட்டது. இழந்துவிட்ட மாண்பை, தமிழின் தொன்மையை, சீர்மையை, சமயம் சார்ந்த விஷயங்களின் மேன்மையை மீட்டெடுக்கும் விதமாக அப்பரும் ஞானசம்பந்த பெருமானம் தோன்றி தமிழ் சார்ந்த, சமயம் சார்ந்த, சைவம் சார்ந்த விஷயங்களின் உன்னதத்தை இந்த மண்தோறும் பரப்பினார்கள். சைவம் சார்ந்த விஷயங்களை மீட்டெடுக்கும் ஆகப்பெரும் விஷயங்களாக அவை பரிணமித்தன. இறையெனும் ஆனந்தம், சிவம் எனும் பேரண்ட வெளி பற்றிய சீர்ந்த சிந்தனைகள் மக்களிடையே மீண்டும் துளிர்க்க தொடங்கின. அவர்கள் பதிவு செய்தவை திருமுறைகளாக மாறின. அப்பன் என்னை பாடுவான், சம்பந்தன் தன்னை பாடுவான், சுந்தரன் பொன்னை பாடுவான் என்று இறைவன் கூறியதாக ஒரு கருத்துண்டு. இறைவனை உயர்த்தி பாடி, இறைவனை நாள்தோறும் மனதிலே இருத்தி தன்னுடைய பாசுரங்களால் அப்பர் வடித்தெடுத்து கொடுக்க, தமிழை, தமிழின் மேன்மையை, தொன்மையை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாடல்களில் எல்லாம் அரங்கேற்ற சைவமும் தமிழும் செழித்தோங்கின. அவர்களை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய அரும்பெரும் கருத்துக்களையும் பக்தி பரவசத்தையும் தன்னுடைய பாடல்களிலே பதிவு செய்தார், இந்த மண்ணுக்கு தந்தார். நான்காவதாக வந்து எம்பெருமானின் பாத கமலங்களையே அனுதினமும் நினைத்து நினைத்து உருகி நெக்குருகி தன்னுடைய பாடல்களின் மூலம் மணிவாசகர் இந்த மண்ணிற்கு வழங்கினார். அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடிமையும் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன், அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன். அடியார் இவர் என அவனடி தேட அடியான் இவன் என அடிமை கொண்டானே என்ற திருமந்திர பாடலுக்கு ஏற்ப மணிவாசக பெருந்தகையின் பாடல்களும் வார்த்தைகளும் வடிவங்களும் இறை எனும் ஆனந்தத்தை இந்த சமயம் என்றென்றும் நினைத்து சிறப்பு செய்யும் வண்ணம் இந்த தமிழ் கூறும் நல்ல உலகிற்கு அவர் வழங்கினார். இப்படி நால்வராலும் அதை தொடர்ந்து வந்த பின்னர் சிவனடியார்களாலும் செல்வர்களாலும் வழங்கப்பட்டவை தொகுக்கப்பட்டு சிவன் எனும் பேரண்டத்தை முதலில் தழுவிய காரணத்தினால் ஞான சம்பந்தனுடைய படைப்பாக்கங்களை முதல் 3 திருமுறைகள் என்றும், அப்பருடையதை அடுத்து வந்த 4, 5, 6வது திருமுறைகளாகவும், என்னை பித்தன் என்று அழைத்ததால் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்து பாடச் சொன்ன சுந்தரனுடைய அற்புத படைப்பாக்கங்களை 7ஆம் திருமுறையாகவும், மணிவாசக பெருந்தகையினுடையது 8ஆகவும், திருமாளிகை தேவருடைய 9 படைப்பாக்கங்களை 9ஆகவும், திருமூல பெருமான் தந்த படைப்பினை 10ஆக்கவும், 19 சிவனடியார்கள் அடங்கிய படைப்புகளை 11ஆகவும் வைத்து திருத்தொண்ட தகை தந்த சேக்கிழார் பெருமானினுடைய படைப்புகளை 12 இருத்தி 12 திருமுறைகளும் சைவத்தின் மேன்மையை ஒப்புவிக்கும் விதமாக இந்த மண்ணிற்கு வழங்கப்பட்டது. தான் அடைந்த இன்பங்களை, தான் கண்ட இறை எனும் பேரானந்தத்தை இந்த உலகம் உய்ய வேண்டும், இந்த உலகம் அதன் வழி நடக்க வேண்டும் என்ற பேரவாவின் காரணமாக இறையருட் செல்வர்கள் 12 திருமுறைகளையும் தந்தார்கள். பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினார் பக்தி செய்யேன் என்னை நீ இகழ வேண்டா என்று சொன்னதும், பக்தி என்பது இறை என்ற ஒரு சித்தாந்தத்தை பயம் என்ற கருத்தை கொண்டு அணுகுவது அல்ல. தன்னை உணர்தல், தன்னுள் அடங்கல், தன்னிலிருந்து வெளிப்படுதல், இறை எனும் பேரானந்தத்தில் அடங்கி ஒடுங்குதல் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அன்பு பெருகி வரக்கூடிய விஷயமாக அவை வருவது என்று தன்னுடைய அற்புதமான பாடலால் பதிவு செய்தவரும், இறைவன் என்ற ஒரு அற்புதம் உள்ளே இருந்து வெளிப்பட்டு அதனுள் ஒடுங்கி தான் உணர்ந்து இறைவனை தோழனாகவும் கொள்ள முடியும், இறைவனை தன்னுடைய பணியாளாகவும் கொள்ள முடியும் என்று சுந்தர பெருமானால் எடுத்து வைத்தது போலவும், இறை என்பது உணர்தல், இறை என்பது அதனுள் தன்னை உணர்ந்து ஒடுங்குதல் என்ற ஆகப்பெரும்
ஒரு தத்துவத்தை சைவம் கூறும் இந்த நல்லுலகிற்கு வழங்கிய திருமுறைகள் என்றென்றும் நிலவி வருகின்றன. இந்த திருமுறைகளை பற்றிய ஒரு குறிப்பு புத்தகம் ஒன்று நமது ஆதீனத்தால் வெளியிடப்பட்டது. அகத்தியர் தேவார திருமுறை திரட்டு என்று. இந்த திருமுறைகளினுடைய உன்னதம் என்ன என்ற கேள்விக்கு அந்த சிறு கையடக்க புத்தகத்தின் மூலம் நீங்கள் அதனை உய்த்து உணர முடியும். சிவாலய முனிவருக்கு அடங்கன் முறை கைவராத போது அந்த முறையின் சிறப்பினை பற்றிய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக பின்னால் வந்த அகத்தியர் என்பவரை அணுகி விளக்கம் கேட்கும் பொழுது, அடங்கன் முறையை பற்றி அறிதல் என்பது ஆகச் சிறந்த ஒரு குருவின் அருளால் நிகழும் என்ற பதில் தரப்படுகிறது. அது சிவாலய முனிவருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட பதிலாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சிவத்தை உணர்தலும் சிவத்தை அடைய துடிக்கும் மானிட மனத்திற்குமான ஒரு விஷயமாகவே அது கொள்ளப்படுகிறது. இறை எனும் அந்த சாகரத்திலே கலந்து முக்தி எனும் ஆனந்தத்தை அடைய துடிக்கும் மானுட உயிருக்கான வழிமுறையாக அதை கொள்ள வேண்டும். ஆக பெரும் குரு அருள் கிடைக்கும் என்றால் சகலமும் சக்திமயமாக அறிய தரும் வெண்ணீற்று நிலை அந்த மானுட உயிருக்கு வந்து சேரும் என்ற இரண்டாவது கட்டத்திற்கு மனித ஜீவன் நகரக்கூடும். சகலமும் சக்திமயமாக வெண்ணீற்று நிலை என்ற நிலையை அறிய முடியுமே என்றால் கோயிலின் உட்புகுதல் என்ற மூன்றாவது நிலை அந்த மானுடத்திற்கு கைவரும். கோயிலின் உட்புகும் நிலை தன்னில் இருந்து விலகி அங்கு இருக்கக்கூடிய இறை எனும் லிங்க வடிவத்தினுள் தன் மனதை இருத்தும். இது நான்காவது நிலை. நான்காவது நிலை கைவர பெருமையானால் பஞ்சாஷர மந்திரத்தின் மகத்துவமும் மகோன்னதமும் புரியும் ஐந்தாவது நிலை கைவர பெறும். பஞ்சாஷர மந்திரத்தின் மகோன்னதம் கைவர பெருமையானால் இறைவனை அர்ச்சித்து ஏற்றும் அற்புதம் நிகழும். இறைவனை அர்ச்சித்து ஏற்றும் அற்புதமும் அருளும் கிட்டக்கூடிய மானுட மனதிற்கும் மானுடத்திற்கும் திருவடி சூட்ட பெறும் அற்புதம் நிகழ்த்த பெறும். சித்தவட மடத்திலே சுந்தரருக்கு எம்பெருமான் திருவடி சூட்டியது போல அந்த மானுட ஜீவன் இறைவன் என்னும் ஆனந்தத்தை அடையக்கூடிய ஏழாவது நிலை கிட்டும். திருவடி சூட்டப்படக்கூடிய ஏழாவது நிலை கிட்டுமேயானால் எட்டாவது நிலையாக முத்தி எனும் ஆனந்தத்தை அடைந்து இறை எனும் பேரண்டத்துள் கலக்கும் அற்புதம் அந்த மானுடத்திற்கு சித்திக்கும். இதுதான் அடங்கன் முறையிலே அகத்தியரால் விளக்கப்பட்டதாக தேவார திருப்பதிக பாடல்களில் இருந்து 25 பாடல்களை தொகுத்து வழங்கப்பட்ட விஷயம். மானுடம் இன்றைய காலகட்டத்திலே வாழும் வகையறிந்து வாழும் முறையறிந்து வாழும் தன்மையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை முறைகள் தடம் மாறி போய்விட்ட இந்த காலகட்டத்திலே வாழ்க்கை என்ற சித்தாந்தத்தின் பல்வேறு கூறுகளை உள்ளடக்கி மனித மனதில் இருந்து எழக்கூடிய அத்தனை வீச்சுக்களையும் தன்னுடைய பாடல்களிலே பதிவு செய்து தந்த இறை அருளாளர்களினுடைய அந்த திருப்பதிகங்கள் திருமுறைகள் வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடிய உன்னதத்தை உருவாக்கி காட்டும். திருமுறைகளை துதித்தலும் திருமுறைகளை ஓதுதலும் மானுட வாழ்க்கை சார்ந்த மானுட வாழ்க்கைக்கான மேன்மை என்பதை அறிதல் வேண்டும். இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இருந்த பல்வேறு விதமான நாகரிகங்களும் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை காரணமாக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான சித்தாந்தங்களும் மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே முடியாண்ட மன்னர்கள் ஆண்டிருந்தவர்கள் இன்று இல்லை என்ற நிலையிலே ஏற்படுத்தி தந்த நாகரிகங்களும் மாட மாளிகைகளும் அழிந்து போயின என்ற சூழ்நிலையை உள்ளிருத்தினாலும் திருமுறைகளும் திருமுறைகள் கண்ட அற்புதமான திருத்தலங்களும் இன்றும் நிலவி வந்து தங்களுடைய பெருமையை நிலைநிறுத்தி வருகின்றன. திருமுறைகளை ஓதுதலும் ஆகப்பெறும் திருத்தலங்களை சென்று தரிசித்தலும் வாழ்வின் உன்னதம் என கொள்தல் வேண்டும். அந்த வாய்ப்பும் அந்த வழிமுறையும் அந்த அருளும் இறைவனால் இங்கிருப்போர் அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் என்று சொல்லி திருமுறைகள் என்றென்றும் உங்களுடன் இருக்கும், அவற்றின் அருள் சிறக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி தம்பிரான் சுவாமிகளை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.